காணும் பொருளை காண்பவனை கான். See the seer who is seeing the scene அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி சொன்னோம். அது ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா சாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? சோ அப்ப இந்த சாட்சி பாவம் அப்படிங்கிறது ஒரு டாபிக் ஆகும். இன்னொன்னு நான் என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னா, சரணாகதி அடைந்த பக்தன் நிலை எப்படி இருக்கும்? சாட்சி பாவன் அப்படிங்கிற சாட்சியில் இருக்கக்கூடியவனுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸும் சரணாகதி அடைந்த பக்தன் அந்த அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு கேள்வியா வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? சோ முக்கியமான டாபிக். குட்டி பாப்பாக்கிறா வேங்கறா சாரிங்க. சோ இப்ப இதுக்கு உண்டான பதில் தேடணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இந்த பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாட்சினா என்னன்னு புரியணும்ல. சாட்சினா என்னன்னு புரியாம நம்மளால எப்படி அந்த சரணாகதி அடைந்த பக்தனோட நம்ம கம்பேர் பண்ண முடியும்? அப்ப சாட்சினா என்ன அப்படின்னு தெரியும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறது? ஃபர்ஸ்ட் பரபிரம்மம், ஈஸ்வரன், ஜீவன் என்று ஒரு 3 நிலைகளை நம்ம பிரிச்சு காட்டியிருக்கோம். இதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம புரிஞ்சாதான் நம்ம சாட்சினா என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம். இந்த சாட்சிங்கிறது யாருக்கு பொருந்தும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, பரபிரம்மம்னா டெபினிஷன் சொல்லிடுறேன். சச்சித்தானந்தம் அப்படிங்கிறது தான் பரபிரம்மம். சத்து அப்படிங்கிறது பரபிரம்மத்துக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய அற்புதமான வார்த்தை. ஆனா ஈஸ்வரனுக்கும் பொருந்தும். ஏன் பொருந்தும் அப்படின்னா, அது பொய்யா இருந்தா கூட சத்தில் இருந்து கொண்டே ஈஸ்வரனா இருப்பதனால அது சத்துன்னு பொருந்தலாம். ஜீவனுக்கும் எப்ப பொருந்தும் அப்படின்னா, ஜீவன் முக்தன் ஆனால் மட்டும் அவனுக்கும் பொருந்தும். ஏனென்றால் அவன் பிரம்மம் என்பதை உணர்ந்து அவன் ஜீவனாக இருப்பதால், ஈஸ்வரன் பிரம்மம் என்பதை உணர்ந்து அவன் ஈஸ்வரனாக இருப்பதால். அப்போ சத்துங்கிறது என்னன்றதுக்கு ஓரளவு புரிஞ்சிருச்சு. சித்துங்கிறது ஒண்ணும் இல்ல, உணர்வு, ஆனந்த உணர்வு. இது பிரம்மத்துக்கு நம்ம கொடுக்கிற டெபினிஷனாக இருக்கின்றது அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க. சரியா? சரி, இப்போ சாட்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நான் இப்படியே சொல்லிடுறேங்க. பிரம்மம், ஈஸ்வரன், ஜீவன் சொன்னேன் இல்லையா? அந்த பிரம்மம் யாருன்னா கற்பனை இல்லாது இருப்பவன் பிரம்மம் அப்படின்னு வச்சுக்கோங்க. கற்பனைக்கு அப்பாற்பட்டு இருப்பவன் பிரம்மம். கற்பனைனாலே பொய் தானேங்க. அப்படி இருக்கும்போது பிரம்மம் கற்பனையே செய்யாதுங்க. கற்பனையே செய்யாமல் இருப்பது, எண்ணங்கள் அற்று இருப்பது எதுன்னு கேட்டீங்கன்னா அது பிரம்மம்னு சொல்லிடணும். எண்ணம்னு வந்துட்டாலே மாயைக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம்னு அர்த்தம். சரியா? அப்போ கண்டிப்பா பிரம்மம் அப்படிங்கிறது சத் சுரூபம், தூயது, பியூர் அப்படின்னு எக்கச்சக்கமான இந்த வார்த்தை சான்ஸ்கிரிட்ல சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. சஜாத்திய விஜாத்திய பேத ரஹித் ஏகமேவா சித்த நித்ய சித்த புத்த முக்த வான் இந்த பரபிரம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் எல்லாருக்கும் புரிஞ்ச வார்த்தைங்கிறதுனால சொல்லிட்டேன். ஒரே ஒரு நிமிஷம் இருங்கம்மா, டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு. ஒரே ஒரு நிமிஷம். சாரிமா. இந்த பரபிரம்மத்துக்கு ஒரு டெபினிஷன் நான் கொடுத்தேன், அது இருக்கட்டும், விடுங்க. இப்போ இந்த பரபிரம்மம் யாரு அப்படின்னு சொன்ன, எதையுமே செய்ய மாட்டான், எதையுமே செய்ய மாட்டான் அப்படிங்கிறதெல்லாம் விடுங்க. எதையுமே சிந்திக்கவே மாட்டான் அப்படின்னு, எண்ணங்கள் அற்ற நிலை அப்படின்னு சொல்லிட்டான். ஒரு பியூர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒருத்தன். சரியா? இப்போ இது சச்சிதானந்தம் தான், அனந்த சுரூபத்துல எந்த குறையும் இல்லதான். ஆனா அதுவே டிஃப்ரெண்டான சுவைகளிலே அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும். ஒரே சுவையில ஆனந்தத்தை அனுபவிக்கிறது பரபிரம். அது ஒரு சமாதி நிலை ஆனந்தம் தான். ஆனந்தத்துல எந்த குறையும் இல்லை. பட் சேம் ஆனந்தத்துல எல்லளவும் குறையாம சுவைகளில் டிஃப்ரெண்ட் சுவைகளில் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போதுதான் அந்த பிரம்மமே என்னவா மாறுது அப்படின்னா பொய்யாக மாறுகிறது அப்படின்னு பாக்குறோம். அப்போ பொய்யாக வளம் வரும்போது முக்கியமா ஃபர்ஸ்ட் பொய் ஈஸ்வரன் அப்படிங்கிறவன்.
ரெண்டாவது பொய் ஜீவன் அப்படிங்கிறவன். ரெண்டு பேருமே பொய் அப்படிங்கறது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே எண்ணங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மாயையில இருக்க எண்ணங்கள் மாயினால ரெண்டுமே ஒண்ணுதான். சோ ரெண்டுமே எண்ணங்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த ஈஸ்வரன் என்ன பண்றான் அப்படின்னா இஸ் அ கண்ட்ரோலர் அப்படின்னு சொன்னோம். ஏன் வந்து ஈஸ்வரன் மறுபடியும் சொல்றேன்னு இருக்கலாம், பரவாயில்ல, கொஞ்சம் அட்டன்டிவா கேளுங்க. ஈஸ்வரன் ஜீவன் ஏன் ரெண்டா பிரிக்கணும் கேட்டீங்கன்னா, என்ன கற்பனை பண்ண சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் கற்பனை பண்ணேன்னா அந்த கற்பனையில எல்லாமே நான் தானே இருப்பேன். இப்போ நான் அடிக்க போறேன்னா அடிபடுறவனும் நான் தான், அடிக்கிறவனும் நான் தான். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றது என் கற்பனையிலேயே எனக்கே தெரியும். அப்போ அந்த எல்லா கேரக்டருக்குமே அடுத்து என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். எல்லாமே தெரியும் எனக்கு. சரியா? அப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நானே அந்த பக்கமும் இந்த பக்கமும் செஸ் ஆட உட்காந்து ஆடினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் நானே செஸ் ஆட உட்காந்தா என்னங்க இது போர் தானே அடிக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம கற்பனை அப்படித்தான் இருக்கு. நாம கற்பனை உலகத்தை அனுபவிக்கிற லட்சணமும் அப்படித்தான் இருக்கு. ஆனா பிரம்மம் கற்பனையை எப்படி இருக்கணும் அப்படின்னு அழகா கற்பனை பண்ணுது. அதனால ஈஸ்வரன் ஜீவன் பிரிஞ்சு வருது அப்படின்றதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? இல்லைன்னா தேவையில்லை இல்ல. பிரம்மம் கற்பனை பண்ணுது அப்படின்னு முடிக்க வேண்டியதானே. பிரம்மத்தோட கற்பனை அப்படின்னு சிம்பிளா முடிக்க வேண்டியதானே. அது என்ன வந்து ஈஸ்வரன் பிரிக்கிற ஜீவன் பிரிக்கிற அப்படின்னா இருக்கு, காரணம் இருக்கு. என்ன காரணம் இருக்கு? நீ பண்ற கற்பனையில எல்லாமே உனக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும்னு எல்லாமே உனக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா கிக் இருக்காது. அப்ப இங்க பாருங்க, செஸ்ல நீ அந்த பக்கம் உட்காந்துருக்க, இந்த பக்கம் உட்காந்துருக்க. அவன் என்ன சிந்திக்கிறான், அடுத்து என்ன மூவ் பண்றான் அப்படின்னு எனக்கு தெரியாத வரைக்கும் தான் நான் என்ன சிந்திப்பேன், எனக்கு என்ன அடுத்து மூவ் பண்ணுவேன்னு தெரியாத வரைக்கும் தான் அவனுக்கு கிக்கு. இப்படி கேம் ஆனாதானங்க இதுக்கு கேமு. எனக்கே எல்லாம் தெரியும் அடுத்து அவன் எப்படி போட போறான்னு. அவனுக்கு எல்லாம் தெரியும் நான் எப்படி போட போறேன்னு. ஏன்னா எல்லாமே ஒண்ணு அப்படின்னு சொன்னா இங்க கேம்ஸ் சுவாரஸ்யம் இருக்காது என்ற ஒரு காரணத்திற்காக. சரியா? என்ற ஒரு காரணத்திற்காக அந்த பிரம்மத்தினுடைய கற்பனையில ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு பிரிவு. ஃபர்ஸ்ட் ஈஸ்வரன் அப்படின்னு அது கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஒரு கேம். சரி, கண்ட்ரோலர்லாம் அப்புறம் வரேன். ஈஸ்வரன் ஒண்ணு வந்துருச்சா, அடுத்து ஜீவன் ஒண்ணு புரியுது. ஜீவன் தான் வந்து பிளேயர்ஸ். இப்ப பிளேயர்ஸுக்கு அல்ப சக்தி கொடுத்தா மட்டும்தான் கேம் கிக்கா இருக்கும். அல்ப சக்தின்னா என்ன, அடுத்தவன் என்ன சிந்திக்கிறான்னு எனக்கு தெரியக்கூடாது, இவன் என்ன சிந்திக்கிறான்னு அவனுக்கு தெரியக்கூடாது. அப்ப எனக்கு லிமிடெட் நாலேஜ் தான் இருக்கணும். அதே சமயத்துல இவங்க இவங்க இஷ்டத்துக்கு காய நகர்த்துறதுக்கு நான் ஃப்ரீடமும் கொடுக்கணும். அவன் இஷ்டத்துக்கு காய நகர்த்துறதுக்கு நான் ஃப்ரீடமும் கொடுக்கணும். அல்லது இங்க குணத்துல சொல்லணும் அப்படின்னா சத்துவரஜோ தம குணங்களை கொடுத்துட்டு நீ எந்த குணத்துல வேணா இருக்கிறதுக்கு நான் ஃப்ரீடமும் கொடுக்கணும். இப்படி கம்ப்ளீட்டா நான் ஃப்ரீடம் கொடுத்துட்டேன்னா ஆளாளுக்கு அவன் குணத்துல ஆடினான்னா அங்க சண்டை வந்ததுன்னா கேம் ரெண்டாயிடும். இப்ப கேம்னு வந்தா தப்பாட்டம் ஆடுறவனுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு ரெஃப்ரின்னு ஒருத்தன் இருக்கணும். தப்பாட்டம் பண்ணிட்டா விசில் ஊதி பவுல் அப்படின்னு கிளைம் பண்ணி ஏதோ ஒரு தண்டனை கொடுக்கணும். அப்பதான் கேம் வந்து ஒழுங்கா நடத்தவே முடியும். அப்போ அந்த ஈஸ்வரன் என்ன பண்றான், கண்ட்ரோலராக இருந்து கொள்கிறான், ரெஃப்ரியாக இருந்து கொள்கிறான். ஜீவனுக்கு இங்க பாருங்க, தயவு செய்து பிரம்மன் தான் ஈஸ்வரன், பிரம்மன் தான் ஜீவன், எல்லாம் ஒண்ணுதான். ஆனாலும் இப்படி பிரிந்து விளையாடுவதில் ஒரு அற்புத கிக் இருக்குன்றதுக்காக பிரம்மம் அப்படி விளையாடி கொண்டிருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும். சரியா? அப்ப பிரம்மமே ஈஸ்வரனா இருக்கு, பிரம்மமே ஜீவனா இருக்கு. ஜீவனாக இருக்கின்ற இந்த பிரம்மத்துக்கு அந்த ஜீவன் என்ன சிந்திக்குது, இந்த ஜீவன் என்ன சிந்திக்குதுன்னு கூட தெரியாது. ரெண்டாவது, இந்த ஜீவனுக்கு சிந்திக்கிற ஆற்றல் தவிர வேற எதுவுமே சிந்திக்கிற ஆற்றல் தவிர எதுவுமே கிடையாது. இவன் சிந்திச்சதை செயல்படுத்துறவன் இவனா இருப்பான். ஏன்னா இவன் சிந்திச்சதை இவன் செயல்படுத்தினாதான் கண்ட்ரோல் என்கிட்ட இருக்கும். இவனையே செய்ய விட்டோம்னா அப்புறம் கதை கந்தலாயிடும்ல. அதனால நீ சிந்தி மட்டும் பண்ணி என்ன வேணா ஆசைப்படுறியோ உங்க இஷ்டத்துக்கு சிந்தி. ஆனா நீ சிந்தித்ததெல்லாம் நான் தான் செயல்படுத்துறேன். அப்போ அவன் லா ஆஃப் கர்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி செயல்படுத்துறது என்னால முடியும். அப்போ நீ ஒரு 8 வைக்கணும்னா கூட நான் தான் 8 வைக்கிறேன். இப்ப நான் வந்து ஓங்கி அவனை அடிக்கணும் அப்படின்னா அவன் கர்மால இருக்குன்னா மட்டும்தான் அவனை அடிக்க வைப்பேன். அவன் கர்மால ரொம்ப நல்லவனா இருக்கான்னா நான் அடிக்க வைக்க மாட்டேன். அப்படிங்கிற மாதிரி நீ நினைக்கிறது எல்லாமே நடக்கணுமா நடத்தக்கூடாதா அப்படிங்கறத நான் தானே டிசைட் பண்ணுவேன். அப்போ இது மட்டும் இல்ல, நீ இப்படி இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படிங்கிறதுனால நீ திருந்தணும்ன்றதுக்காக உனக்கு அடி விழும். இந்த அடியெல்லாம் நீயா வந்து உனக்கு சிந்திக்காமலே நீ ஏற்படுத்திக்கிற. இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அற்புதமா நடக்குதுங்க. சரியா? சோ வாட் அ கைண்ட் ஆஃப் கேம் யூ இமேஜின். நம்ம பண்ற கற்பனை எல்லாம் டிஸ்கோத்து. அது என்ன கற்பனை? எல்லாமே எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சுன்னா படம் பார்த்த படத்தை திரும்ப திரும்ப பாக்குற மாதிரில இருக்கும். ஆனா இங்க பிரம்மத்துடைய கற்பனை அப்படின்றது ஒரு த்ரில்லான கற்பனை. ஈஸ்வரனுக்கு ஜீவன் என்ன நினைப்பான்னே தெரியாது. ஆனா நினைச்சதுக்கு அப்புறம் அவன் தான் ஆட்டுவான். கண்ட்ரோலர் மட்டும்தான் அவன்.
ஜீவனுக்கு என்னென்ன அடுத்து எனக்கு வந்து வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா எதுவுமே தெரியாது. ஏன்னா பல ஆயிரம் ஜீவன்களின் கண்ட்ரோலரா அவன் இருக்கான். சோ அவன் மட்டும் தான் டிசைட் பண்ணுவான் வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு எப்ப எதை கொடுக்கணும் அப்படிங்கிறது. பட் அப்கோர்ஸ் உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான். உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் அவனா டிசைட் பண்றது இல்லை யாருக்கு வெற்றி கொடுக்கணும் யாருக்கு தோல்வி கொடுக்கணும். ஈஸ்வரன் உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி அப்கோர்ஸ் அவன் உன்னுடைய கர்மாவை பேஸ் பண்ணி அப்படிங்கறத பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டேமா. சோ கர்மாவை பேஸ் பண்ணி அவன் தான் பண்றான். சரியா? இந்த கேம் எல்லாம் புரிஞ்சிருச்சா? இந்த கேம் புரிஞ்சாதான் சாட்சிக்கே நம்ம போக முடியும். சரியா? என்னடா சாட்சின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கழுத்து இருக்கிறான்னு நினைக்க கூடாது. இதுதான் கேம், பிரம்மத்துடைய கேம். புரியுதா? ஜாமுன செம த்ரில்லிங்கா அடுத்தடுத்து என்ன நடக்கும்னே தெரியாம ஒரு மாய விளையாட்டு விளையாண்டா அதுதான் கட் ஆயிட்டாங்க. அண்ணனுக்கு தெரியுமா? சகுந்தரம் பண்ணவே இல்ல வினோக்கா. போன் செய் வினோ. போறேன் போறேன். வரணும் இல்ல. சாரிமா. வந்துட்டீங்களா? வந்துட்டேன். நான் உங்க போன் கர்மா பேஸ் பண்ணி இந்த பரபிரமா எப்படி சாட்சி சொல்லி சொல்ல ஆரம்பிச்சு. சோ வாட் அ த்ரில்லிங் கேம் ஆஃப் தி பரபிரம்மா அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. பிரம்மத்தின் கற்பனை அப்படின்னு. உங்க கற்பனை எல்லாம் என்ன கற்பனை? பிரம்மத்தின் கற்பனை பாருங்களா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேனே. ஆக்சுவலா நீனே கிடையாது. இங்க இருக்கிறதே பிரம்மத்தின் கற்பனை தான். ஆனா அந்த பிரம்மம் வந்து ஒரு ஜீவன்ல சிக்கிட்டு ஒரு கற்பனை பண்ணுச்சு இல்ல, அந்த ஜீவ கற்பனையை தான் நான் திட்டேன்னு புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா நீயும் பிரம்மம் தான் என்ற ஒரு விஷயத்தை மறந்ததன் விளைவாக நம்ம அப்படி பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எனிவே, சோ இந்த மாதிரி ஒரு கற்பனை பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் இந்த பேசிக்ஸ் புரிஞ்சாதான் நெக்ஸ்ட் சாட்சி அப்படின்னா என்னன்ற விஷயத்துக்கு நம்மளால போகவே முடியுது. சரியா? இப்ப சாட்சின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆக்ஷனை செய்யறவன், இவன் ஜீவன் வந்து ஆடுறவன். ஆடுறவன் என்ன அர்த்தம்? இவன் திங்க் பண்றான், அவன் ஆடுறான், இவன் ஆடுவான். இப்ப நான் இங்க இருந்து நடந்து போனேன் அப்படின்னா நீ நடந்து போகல, அவன் உன்னை நடக்க வச்சா நீ நடந்து போன. சரியா? நீ எல்லாம் பொம்மை மாதிரிதான். ஆனா பொம்மைன்றதுக்காக உனக்கு வந்து ஃப்ரீடம் இல்லைன்னு நினைச்சிடாத. உனக்கு சூப்பர் ஒரு ஃப்ரீடமையும் கொடுத்து வச்சிருக்கான். சரியா? பொம்மைக்கு எதுவுமே இல்லை, அது இனர்ட், அதுக்கு வந்து உணர்வே கிடையாது. உனக்கு ஜீவன்ற ஒரு உணர்வை கொடுத்து வச்சிருக்கான். நான் ஆடுறதை நீ அனுபவிக்கலாம். ஆனா நான் ஆடுறதே உன் எண்ணத்தை பேஸ் பண்ணி தான் ஆடுவேன். நானெல்லாம் ஆட மாட்டேன். சரியா? சோ இவன் எண்ணுவான், அவன் ஆட்டுவான், இவன் ஆடுவான். அதனாலதான் ஜீவனா ஈஸ்வரனா அப்படின்னு வந்து ஒரு தனி டாபிக் வச்சு ஜீவனை கொஞ்சம் உசதியே காட்டிட்டோம் ஈஸ்வரனை விட. சோ நீயா நானா இப்ப பாத்தீங்கன்னா அந்த பிரம்மம் வந்து ஜீவனாகவும் ஈஸ்வரனாகவும் இருந்து ஆடுகின்ற அந்த ஆட்டத்துல யாரும் ஒசத்தி தாண்டின்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு செம்மையா அவன் ஒரு ரோல் எடுத்துக்கிட்டு கேம் ஆடிட்டு இருக்காங்க. ரெஃப்ரி அவர் ரோல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம ரோல என்ஜாய் பண்ணலாம்னு வந்திருக்கோம். சரியா? நீங்க இந்த உண்மைகளை எல்லாம் உணர்ந்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் ஞானிகள். உணராமல் விளையாடுபவன் அஞ்ஞானி. ஏன் உணரலாமல் போகும்போது என்ன ஆகும்னா, பிரம்மமேதான் ஈஸ்வரனா இருக்கிறது, பிரம்மமேதான் ஜீவனா இருக்கு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நானே தான் ஈஸ்வரனா இருக்கின்றேன், நானே தான் இந்த விளையாட்டு வேஷம் போட்டிருக்கின்றேன், நானே யார் என்றால் பிரம்மம். பிரம்மமாகிய நானே ஈஸ்வரனாகவும் பிரம்மமாகிய நானே ஜீவனாகவும் இருக்கின்றேன். சத் சுரூபமான பிரம்மமாகிய நான் பொய் சுரூபமான ஈஸ்வரனாகவும் பொய் சுரூபமாக ஜீவனாகவும் இருக்கின்றேன். ஜீவனாக இருக்கின்றேன்னு சொல்லும் போது இந்த ஒரு உருவத்தை மட்டும் காட்டி சொல்லக்கூடாது, ஜீவன்களாகவும் இருக்கின்றேன் அப்படி சொல்லணும். ஏன்னா அப்பதான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்க மாட்டோம். பிரம்மத்துல இருந்து பார்க்கும்போது ஐம் எவ்ரி திங் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து நீங்க பார்க்கணும். அப்ப இந்த ஜீவனா நான் இருக்கும்போது கூட நான் என்ன ஃபீலிங்ல இருக்கணும்னா, ஐ எம் தி பிரம்மா, ஐ எம் தி ஈஸ்வரா, ஐ எம் எவ்ரி திங், ஐ எம் ஆல் தி ஜீவாஸ். இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களும் நானேங்கிற ஃபீலிங் எனக்கு இருக்கணும். எனக்கு உள்ள இருந்து என்னை ஆட்டுகின்ற சக்தியான ஈஸ்வர சக்தியும் நானே அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கணும். இவைகள் எல்லாம் பொய்யாக இருக்கின்றன. இவருக்கு இந்த பொய்க்கு அதிஷ்டானமாக, ஏன்னா இதெல்லாம் நிழல்னா நிஜம் இருந்தா நிழல் வரும்.
அப்ப இந்த அனைத்துக்கும் நிஜமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் அதுவும் நானே. இப்படி நானே பிரம்மம், நானே ஈஸ்வரன், நானே அனைத்து ஜீவன்களாகவும் இருக்கின்றேன் அந்த ஃபீலிங்ல இருக்கிறவன் ஞானிங்க. நாம என்ன ஃபீலிங்ல இருக்கோம்? இந்த உடம்ப பார்த்து நான் சொல்லிட்டு இருக்கோம். சரியா? இந்த ஜீவனையே நான் என்று நம்பிக்கொண்டிருக்கிறவன் அஞ்ஞானி. அப்ப இந்த ஒரு ஜீவனை மட்டும் நான் நினைட்டு இருக்கும்போது அதெல்லாம் வேற வேற வேறன்னு ஒன்னா டோட்டலா மிஸ் ஆயிட்டு வேற வேறையா பார்ப்பான். அவனுக்கு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வருது. இதுக்கு அஞ்ஞானம்னு பேரு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரியா? இப்ப நமக்கு அஞ்ஞானம் வந்துருச்சு. இந்த அஞ்ஞானத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா இந்த உண்மையை உணரணும் அப்படின்றாங்க. உண்மையை உணரணுமா? சரி, உண்மையை உணர்ந்துட்டா என்ன ஆகும்? உண்மையை உணர்ந்து நீ பிரம்மத்தோடு ஐக்கியப்படு அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ ஜீவன் நினைக்காத, நீயே பிரம்மமாக இருக்கின்றாய் என்று உணர்ந்து விடு. இந்த ஜீவனான நீ பிரம்மமாக நீ உன்னை புரிந்து கொள் அப்படின்னு அர்த்தம். சரிப்பா, இந்த ஜீவன் பிரம்மத்தை உணர்ந்து விட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, இங்க நான் ரோல் பண்ணணும்ல, புரிந்து கொண்டு ரோல் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லும் போது நீ ரோல் பண்ணினா சாட்சியா இருக்க மாட்டேன். இங்கதாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க ப்ளீஸ். லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி. இங்க சாட்சி என்பது மட்டுமே ஞானம்னு நினைச்சுக்கிடாதீங்க. நான் சொன்ன இந்த அத்தனை உண்மைகளோடு நீங்க ஜீவனாக இருந்து கொண்டும் கூட நீங்க கேரக்டர் பண்ணினாலும் ஞானிதான். சரியா? சோ ஐ எம் நாட் மீனிங் தட் நீங்க சாட்சியா இருந்தா மட்டும்தான் ஞானின்னு நான் சொல்ல வரல. நீங்கள் இந்த எல்லா உண்மைகளையும் புரிந்து கொண்டு நீங்கள் நான் இந்த ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற இந்த இது எல்லாமே நான் தான், அதுல ஸ்ரீ அப்படிங்கிறவனும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ரீயை மட்டும் ஸ்பெஷலா நான் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஜீவனாக நீங்கள் செயல்படும் போது கூட இது பொய் என்று புரிந்து கொண்டு செயல்படுகிறீர்கள், இது வெறும் மாயை என்று புரிந்து கொண்டு செயல்படுகிறீர்கள். அப்போதும் நீ ஞானியே. ஆனா செயல்படுபவன் நீ என்ற ஃபீலிங் இருக்கும். நான் திங்க் பண்ணுவேன் இல்லையா? நான் திங்க் பண்ணுவேன், ஈஸ்வரன் என்னை இயக்குவான். நான் தான் திங்க் பண்ணுவேன், நான் தான் என்னை இயக்குவேன். ஆனா இது எல்லாம் எனக்கு பொய்ன்னு தெரியும், நான் பரபிரம்மம்னு எனக்கு தெரியும். இதுவும் ஞானம் தாங்க. சரியா? சரியா? இவனும் ஜீவன் முக்தன் தான். ஏன்னா முக்தன் ஆயிட்டான். எப்போ புரிஞ்சிருக்கான், நானே பிரம்மம், நான் ஜீவனா இருந்தாலும் நான் திங்க் பண்ணுவேன். நான் திங்க் பண்றதுதான் ஈஸ்வரன் எக்ஸிக்யூட் பண்ணுவான். இதெல்லாம் ஆஃப் கர்மா பேஸ் பண்ணி தான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். அதுவும் நான் தான் பண்ணுவான்னு சொல்லக்கூடாதுங்க. ஈஸ்வரனாக இருக்கின்ற நானே எக்ஸிக்யூட் பண்ணுவேன். அப்புறம் இந்த கேம நான் எனக்குள்ள அடிப்பேன் அப்படின்னு சொன்னாலும் ஜீவன் முக்தன் தான். ஆனா கேள்வி நான் கேட்டது சாட்சின்னு கேட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஜீவ விளையாட்டுக்கே நான் வரல, நான் ஆடியன்ஸ் ஃபீலுக்குள்ள போயிட்டு நான் பார்க்க போறேன் அப்படின்னு இந்த ஜீவன் நினைக்கிறான். அப்படின்னா அவன் பிரம்மத்தோட ஐக்கியமாகிறான். பிரம்மத்தோட ஐக்கியமாகும் போது இந்த ஜீவன் திங்க் பண்ணாதானங்க ஈஸ்வரன் இயக்குவான். ஜீவனை திங்கே பண்ணலன்னா அப்புறம் ஈஸ்வரனுக்கு ஒரு கை இல்லாம போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஜீவனுக்குள்ள கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் ரெண்டு இருக்கா. இப்போ இவன் கான்சியஸ்னஸ் என்ன ஆயிடுச்சுன்னா பிரம்மத்தோட ஐக்கியமாயிடுச்சு. ஐக்கியமானாலும் சப்கான்சியஸ் ஒண்ணு இருக்கா. அந்த சப்கான்சியஸ் மைண்டு செயல்படும். ஆனா கான்சியஸ்னஸ் டோட்டலா பிரம்மத்துல மெர்ஜ் ஆயிட்டதுனால எப்ப கான்சியஸ்னஸ்ல லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் வச்சுக்கிட்டு நீ சப்கான்சியஸ் இயக்குனா நீ அஞ்ஞானி. எப்ப கான்சியஸ்னஸ் டோட்டலா பிரம்மத்தோட ஐக்கியம் ஆயிடுச்சோ அப்பவே லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் எங்க இருக்கும்னு சொல்லியிருக்கேன், கான்சியஸ்ல மட்டும்தான் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். சப்கான்சியஸ் ஜஸ்ட் அ டேட்டான்னு சொல்லியிருக்கோம். அந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஏற்ற மாதிரி இந்த மாதிரி பயங்கரமா எரிஞ்சு விழுவேன், நான் கோவப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வெறுப்புல ஒரு டேட்டாவை ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தான்னா அவன் வெறுத்த மாத்திரத்துல அந்த டேட்டா வெளியே வரும் அப்படின்னு தான் நம்ம கான்சியஸ் சப்கான்சியஸ் பத்தி பேசியிருக்கோம் இல்லையா? சோ therefore don't get confused with that. எப்ப கான்சியஸ்னஸ் டோட்டலா இந்த பிரம்மத்தோட ஐக்கியம் ஆயிடுச்சோ அதுக்கப்புறமும் இந்த உடல் இயங்கும், based on the subconscious இயங்கும். இதை இயக்குபவன் யாரு? ஈஸ்வரன். அப்போ இங்கே சிந்தனை வருமா அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த சும்மா இருக்கேன்னா யாராவது கேள்வி கேட்கத்தானே செய்வான். இந்த கேள்வி கேட்டான பதில் சொல்லத்தானே வேணும். அப்போ இந்த பதில் சொல்வது, இந்த கேள்வி ஒருத்தன் கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த பாடிக்கு உள்ள இந்த சப்கான்சியஸ்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஒரு ஆன்சர் வரும். இந்த ஆன்சர் வர்றதுங்கிறது நான் பிரம்மத்துல ஐக்கியப்பட்ட எனக்கு நான் சாட்சி ஆயிட்டேன் இல்லையா, அதனால இங்க நான் செய்யறேன்ற ஃபீலிங் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. நான் சப்கான்சியஸ் பண்ணிட்டு இருக்கிறத நான் செய்யறேன்னு எப்படி சொல்ல முடியும்? கான்சியஸ்ல நான் செய்யறேங்கிற ஃபீலிங்கே கான்சியஸே இல்லையே. கான்சியஸ் டோட்டலா பிரம்மத்துல ஐக்கியம் ஆயிடுச்சு. சரியா?
அவ்வளவுதாங்க. பக்தன் கதையை அடுத்து கேட்டேன்ல, ஒரு மண்ணங்கட்டியும் இல்ல. பக்தன் ஈஸ்வரன் ஐக்கியப்பட்டிடுறான், இந்த ஜீவன் பிரம்மத்துல ஐக்கியப்பட்டிட்டான். மொத்தத்துல 2 பேருமே வந்து கான்சியஸ் இல்ல. சோ ஸ்டில் நீங்க கான்சியஸ் இல்லைன்னாலும் நாங்க என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா, பக்தனுக்கு என்ன சொல்லிடுவேன் அப்படின்னா, பகவான் இவனை இயக்குவான். அப்ப இவனுக்காக பகவானே சிந்திப்பான், இவனுக்காக பகவானே செயல்படுத்துவான், எல்லாம் பகவான் செயலாகிவிடும், ஈஸ்வரனின் செயலாகிவிடும் அப்படின்னு சொன்னோம். ஈஸ்வரன் தான் தன்னிச்சையா, அவனுமே தன்னிச்சையா சிந்திக்கிறது இல்லையே. அவன் இவனது சப்கான்சியஸ் இவனுடைய கர்மாவை பேஸ் பண்ணிதான் அவனும் சிந்திப்பான், அவனும் இயக்குவான், எல்லாமே பண்ணுவதும் கூட. அந்த ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணணும். முதல்ல இதை முடிச்சுட்டு பக்தனுக்கு போயிருக்கலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோ இந்த சாட்சி அப்படின்னு வரும்போது நீங்கள் அந்த ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற ரோலை நீங்க பெர்ஃபார்ம் பண்ண விரும்பல, நீங்க ஆடியன்ஸ் ரோலை பெர்ஃபார்ம் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா, இந்த ஸ்ரீகாந்த் ரோல் அப்படிங்கிறது நான் அப்படிங்கிற ஃபீலிங்கே உங்களுக்கு இருக்காது. டோட்டல் எல்லா ஜீவன்களையும் நானாக பார்த்து நீங்கள் ஒரு சாட்சியா இருப்பீர்கள். ஆனாலும் நீங்க இந்த பாடி இயங்குறத பார்க்க முடியும். ஃபேன் சுத்தி விட்டா ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நேரம் சுத்திட்டு தானே நிக்குது. அதனால உங்க பிராப்த கர்மா இருக்கிற வரைக்கும், உங்க சப்கான்சியஸ் இருக்கிற வரைக்கும் இது ஆடிக்கிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன நடக்கணுமோ அது நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்க சப்கான்சியஸ்ல இருந்து வரும். இதை நீங்க அழகா எப்படி மத்தவங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறீங்களோ அப்படி உங்களை நீங்களே அழகா வேடிக்கை பார்க்கக்கூடிய நிலைக்கு பெயர் தான் சாட்சி. அதுதாங்க போதும் சாட்சிக்கு. சரியா? அப்படியே அந்த பக்தன் கதைக்கு வந்தீங்கன்னா அங்க மட்டும் என்ன நடக்குது? அங்கேயும் கான்சியஸ் என்ன ஆயிடுச்சு? பகவானோட ஐக்கியம் ஆயிடுச்சு. அங்க கான்சியஸ் பகவான்கிட்ட ஐக்கியம் ஆயிடுச்சு அப்படின்னா, இவன் செய்வான் ஆனால் இவன் செய்வேன்ற ஃபீலிங்கே இவனுக்கு இருக்காது அப்படின்னு சொன்னேன். அப்போ இவனுக்கு மட்டும் வந்து சப்கான்சியஸ் இயக்க மாட்டான், இறைவன் இயக்குறான்னு சொல்றீங்களே அப்படின்னா, இவனுக்கு ஃபீல் இறைவன் இயக்குவதாக இருக்கும் அப்படின்னா கூட இறைவனே நான் தான். சரியா? ஆனா பக்தன் அப்படிங்கிற கதையில பேசும்போது அப்படிதான் பேச வேண்டியது இருக்கு, டுவாலிட்டியில. அதனால பேசிட்டு இருக்கோம். இப்போ பகவான் இயக்குறான். சரியா? ஆனா இதை பேஸ் பண்ணி இயக்குறான், உன்னுடைய பிராப்த கர்மாவையும் உன்னுடைய சப்கான்சியஸ் மைண்ட பேஸ் பண்ணி தானே நான் இயக்குவேன். நீ வந்து ஒரு விளையாட்டு என்ன சொல்றது, ஒரு ஹாக்கில எக்ஸ்பர்ட்டா இருக்கான்னு வச்சுக்கோ. நீ பகவான்கிட்ட சரணாகதி ஆயிட்ட அப்படின்னு மொமெண்ட்டை உன்னை கிரிக்கெட் பிளேயராக மாத்த போறான், அல்லது உன்னை கிரிக்கெட் ஆட வைக்கவா போறான். உன்னுடைய சப்கான்சியஸ் பேஸ் பண்ணி உன்னுடைய பிராப்த கர்மாவை பேஸ் பண்ணி தான் அவன் இயக்க போறான். அப்போ உனக்காக அவன் சிந்திப்பான், அதுவும் சப்கான்சியஸ் பேஸ் பண்ணி தான். முதல்ல பெருசா எந்த டிஃபரன்ஸும் எனக்கு தோணல. சரியா? சோ சச் அன் இம்பார்ட்டன்ட் திங். ஒரு சாட்சி பாவனையாக நீ ஞான யோகத்தில் திளைப்பது அப்படிங்கிற அந்த பிரம்ம பாவம். சரியா? பிரம்ம பாவத்துல இன்னொரு நிலை என்ன சொன்ன? அந்த சாட்சியா எப்ப பிரம்மத்தோட நான் ஐக்கியம் ஆயிட்டேனோ அப்ப அந்த பிரம்மம் சாட்சியா இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. மாயை விட்டே கடந்த நிலைக்கு போயிடலாம். ஆனா சாட்சியா இருக்கும் போதும் கூட பெருசா எண்ணங்கள் இல்லை. ஏன்னா செய்யறதுக்கும் செய்விக்கிறதுக்கும் தானே எண்ணங்க வேணும். இங்க செய்யவும் இல்லை செய்விக்கவும் இல்லைன்னா எண்ணங்களுக்கே அவசியம் இல்லை என்ற மாதிரி ஆயிடுது. அப்ப ஜஸ்ட் ஒரு சாட்சியாக இருந்து ஒரு அனுபவம் மற்றும் பெறுகிறது, அல்லது மண்மற்ற நிலையில் பிரம்மானந்தத்தை அனுபவிக்கின்றது. இது பிரம்மத்தினுடைய ஞான நிலையிலிருந்து பேசப்பட்டது. பக்த நிலையிலிருந்து பாத்தீங்கன்னாலும் இவன் இந்த சாட்சியில என்ன பாவனையில இருக்கானோ அதே பாவனையில தான் பக்த நிலைக்கு வரும். ஆனா அவ்வியக்த நிலையான சமாதி நிலை அப்படின்னு சொன்னோமே அது பக்தனுக்கு வராது அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சரணாகத நிலைய அந்த பக்தன் சாட்சி பாவனையாக பரபிரம்மத்தின் சாட்சி பாவனை வரைக்கும் வந்துடுவான். சரியா? அதுக்கடுத்த மனமற்ற நிலைக்கு போவானான்னா மாட்டான். ஏன்னா இவன் வந்து பகவானை அனுபவிக்க வேண்டும்னே பிறந்தவன். சரியா? அப்ப பகவானை எங்கும் காண்பான், எதிலும் காண்பான், இந்த உடலிலும் காண்பான், இப்படி அனைத்திலும் பகவானை கண்டு கண்டு அவன் ஆனந்தமாக ரசித்துக் கொண்டே இருப்பான். அப்படிங்கிற மாதிரி இருப்பது அது பகவானுடைய நிலை, மீன் பக்தனுடைய நிலை. அதுவும் பிரம்ம நிலைக்கு ஆல்மோஸ்ட் சமமானதுதான் என்று புரிந்து கொள்ளுங்கள். சோ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா, சாட்சி பாவத்துக்கும் சரணாகதி அடைந்த பக்தரின் பாவத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறதா என்றால் மோரார்லஸ் எனக்கு சிமிலராகவே தெரிந்தது. இந்த உண்மையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நினைத்து இந்த கேள்வியை கேட்டேன். இதுவே எனது பதில்.